கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் மேல் நாம் அன்பாக இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய நேசர் என்று நாம் வாழ்வோம் என்றால் துன்பமோ துயரமோ கஷ்டங்களோ எது வந்தாலும் நாம் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நமக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையாக இருக்கும் என்பதான ஒரு பாடம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பும் பரிசுத்தமும் நீதியுள்ள பிதாவே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாதி கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நீ எங்களோடு பேசும்படியாக உங்களை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் சேவைகள் திறக்க முடியாது செலுத்துகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்வோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இந்த 2025 நாட்களிலே நாம் இயேசுவின் சோதனையை குறித்து ஒவ்வொரு நாளும் பல தலைப்புகளிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த செய்தி தலைப்பு என்ன? இயேசு உபவாசமாக இருந்தார். உபவாசம் நல்லது, உடலுக்கும் நல்லது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் கர்த்தரை நெருங்கி ஜீவிப்பதற்கும் அது உதவியாக இருக்கிறது. அதனால உபவாசம் இருப்பது நல்லது. ஆனாலும் கூட கர்த்தர் அதை கட்டளையாக கொடுக்காமல் அது நம்முடைய விருப்பம். ஆனால் உபவாசம் இருக்கும்போது அதில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. உபவாசம் இருக்க நாம் பழகிக்கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசு தேவனுடைய குமாரன். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதால் ஆண்டவர் அப்போதான் ஞானஸ்நானம் பெற்று அங்கே ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், சோதிக்கப்படுவதற்கு. அதுக்காகவே அவர் கொண்டு போகப்பட்டார். அப்போது பிசாசு கொடுக்கும் சோதனை, முதல் சோதனை, நீ தேவனுடைய குமாரனே ஆனார் என்று அங்கே சொல்கிறார். தேவனுடைய குமாரன், அதை பற்றி பிசாசு சோதிக்கிறார். அங்கே இயேசு தேவனுடைய குமாரன் தான், இதுல என்ன சந்தேகம்? ஆனால் இவன் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். இயேசு தேவனுடைய குமாரனா இல்லையா என்று ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும் வகையிலே சோதனையை அவன் சோதிக்கிறான். நம்மை கூட அப்படித்தான் சோதிப்பான். நாம் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தை கொண்டு வருவோம். நாம் அதை குறித்து உறுதியாக இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளைதான், இது ஒரு சந்தேகம் கிடையாது.
அங்கே இப்படித்தான் ஆதியிலிருந்து அப்படித்தான். ஆதாம் ஏவாளை சோதித்த போது கூட சாத்தானவன் ஒரு சந்தேகத்தை உண்டு கொள்ளும் வகையிலே அவன் கேட்கிறான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அதாவது தேவன் சொன்ன வார்த்தையை புரட்டுகிறான். அதனால அதை கவனிக்கணும். எப்படி புரட்டுறான் கொஞ்சம் கவனிக்க. அந்த வசனத்தை எந்த மாதிரி புரட்டுகிறான்? வசனத்தை, தேவனுடைய வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையை மாற்றி கொஞ்சம் மாற்றுவார். கொஞ்சம் தான். 99% அவன் சொல்லுவான். ஆனால் 1% மாற்றுவான். அது அனைவருக்கு தெரியாது. ஏமாந்து விடுவார், ரட்சிக்கப்படுவார். தேவனுடைய மனிதன் டிஎல் மூடி என்ற ஒரு தேவனுடைய மனிதன் அவர் என்ன சொல்கிறார்? பிசாசு நமக்கு ஒரு பொய்யை நம்ப வைப்பதற்கு 99 உண்மைகளை சொல்லுவானா. அதாவது 99 உண்மைகளை சொல்லி ஒரே ஒரு பொய்யை நம்ப வைத்து விடுவானா. பார்த்தீங்களா? நாம அப்போ எப்பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாழைப்பழத்துக்குள்ள ஊசியை வைத்து கொடுப்பது போல நம்மை ஏமாற்றி விடுவான், நம்மை வஞ்சித்து விடுவான். பிசாசு எப்போதுமே நாம் தேவனை வைத்திருக்க விசுவாசத்தை விட்டு விலக்க வேண்டும். அதுதான் பிசாசுடைய நோக்கம். ஏனென்றால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசத்தை சோதிக்கிறார். அந்த தேவன் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறோம், தேவனை நாம் எப்படியாக விசுவாசிக்கிறோம், நாம் யார் என்றும் தேவன் யார் என்றும் எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அதை விட்டு விலக்கும்படியாக பிசாசு நம்மை சோதிக்கிறார். அதனால இங்கே எது சொல்றான்? தேவன் சொன்ன வார்த்தை இது தேவன் சொன்ன வார்த்தை. ஆனால் பிசாசு என்ன சொல்றான் பாருங்க. 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பிசாசு என்ன சொல்கிறான்? சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரா? தேவன் அப்படியே சொன்னார். சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? முன்னாடி வார்த்தை, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் தான் சொன்னார். ஆனா இவன் அப்படியே மாற்றி சொன்னாங்க. இவங்க கேள்வி கேட்டதை எப்படி கேட்கணும்? நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் என்று சொன்னாரா? அப்படிதான் கேட்கணும். புசிக்கலாம் சொன்னாரான்னு தான் கேட்கணும். இவன் புசிக்க கூடாது, புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்போ அதுல நீங்க கவனிக்கணும் நல்லா. தேவன் சொன்ன வார்த்தையிலே நாம் வைத்திருக்க விசுவாசத்தை விட்டு நம்மை விலக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய நோக்கம். கொஞ்சம் மாற்றுவான், அதில் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுவான், அவிசுவாசத்தை உண்டு பண்ணுவான். அநேக முறை சீசனை பார்த்து
கடிந்து கொண்டது அதுதான். அற்ப விசுவாசிகளே, அவிசுவாசிகள், அற்ப விசுவாசிகள் என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றுதான் அடிக்கடி, அது கட்டளை. விசுவாசமா இருக்க வேண்டும் என்பது கட்டளை, தேவனுடைய கட்டளை. அதனால அதை அங்கே பிசாசு மாற்றுகிறான். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்று தேவன் சொன்னார். பிசாசு என்ன சொல்றான்? சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று என்றார். இதே மாதிரிதான் இப்போ சோதிக்க இயேசுவை இப்படித்தான் சோதிக்கிறான். இவன் இயேசுவை பார்த்து என்ன கேட்கிறான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனார். அப்போ தேவனுடைய குமாரனே ஆனார் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ற மாதிரி கேள்வி. ஆனா தேவன் ஏற்கனவே என்ன சொன்னார்? அங்கே மத்திய 3:17 வாசியுங்கள். தேவன் என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசு தேவனுடைய குமாரன். இதை வெளிப்படுத்தினது யார்? சொன்னது யார்? தேவன் சொன்னார். தேவன் என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசு தேவனுடைய குமாரன் தான், இதற்கு சந்தேகமே கிடையாது. தேவனே சொல்லிவிட்டார். இது இந்த தேவனுடைய வார்த்தையிலே நாம் வைத்திருக்காத விசுவாசத்தை விட்டு விலக்கும்படியாக, நமக்கு அதனை ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும்படியாக பிசாசானவன் இதை கேட்கிறான், இப்படியாக கேள்வி கேட்கிறான். அதனால அங்க நீ தேவனுடைய குமாரனை ஆனான் என்று ஒரு கேள்வி. இந்த விசுவாசம், இதை பேதுரு கூட ஆண்டவர் மத்திய சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அங்கு 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து, ஆண்டவர் பொதுவாக கேட்ட சிசுரத்தை கேட்கிறார். வாசி 15. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பொதுவாக எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், எல்லா சீசர்களையும் பார்த்து. அப்போது பேதுரு என்று சொன்னாரு. 16ஆம் வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றார். பேதுரு இயேசுவை பற்றி என்ன அறிக்கை எழுதுகிறான்? இயேசு வந்து தேவனுடைய குமாரன். அப்ப அதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அங்கே 17ஆம் வசனத்தில் வாசிங்கள். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தேவன் தான் வெளிப்படுத்துகிறார். நமக்கும் அதை தேவன் தான் வெளிப்படுத்திருக்கிறார். தேவனுடைய குமாரன் இயேசு தேவனுடைய குமாரன். அதுபோல நாமும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய
தேவனுடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சாட்சி கொடுத்தார்? என்னுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார். இங்கே தேவன் வசனம் நம்மை குறித்து என்ன சாட்சி? ஆவியானவர் என்ன சாட்சி கொடுக்கிறாராம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை விட்டு நம்ம விளக்குவான். இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை தானா இல்லையா என்று ஒரு சந்தேகத்தை பிசாசு உண்டாப்பான். இதுதான் இந்த சந்தேகம், அதாவது அவிசுவாசம். ஆண்டவர் அதை தான் கணித்து கொடுக்கிறார். நமக்கு இந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பேதுருக்கு பிதாவானவர் தான் அதை வெளிப்படுத்தினார் என்று இயேசுவே பேதுரை பாராட்டுகிறார். இப்போ நமக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை, இதில் நாம் உறுதியாக இருக்கணும். இதை உறுதியாக நாம் விசுவாசிக்க வேண்டும். இதை விட்டு நாம் விலகக்கூடாது. ஆனால் பிசாசுக்கு எப்படியாவது இந்த விசுவாசத்தை விட்டு நம்மை விலக்க வேண்டும் என்பதுதான் பிசாசின் நோக்கம். இந்த விசுவாசம் இல்லை என்றால் பரலோகம் போக முடியாது. இது விசுவாசம் என்பது கப்பல். வேதம் அப்படிதான் கூறுகிறது. விசுவாசம் என்பது ஒரு கப்பல். எப்படி ஒரு கரையிலிருந்து இந்த கரைக்கு கப்பலில் நாம் செல்லுகிறோமோ அதுபோல நாம் இந்த உலகத்திலிருந்து பரலோக கரைக்கு நாம் போய் சேர வேண்டும் என்றால் அதுக்கு தேவையானது விசுவாசமாகிய கப்பல். ஆனால் இன்னைக்கு அநேக விசுவாசத்தை பிசாசானவன் சேதப்படுத்துகிறான். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறான். சேதப்படுத்தினார்கள். வேதத்தை வாசம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய பிள்ளை, இதில் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. ஆனா பிசாசு சந்தேகம் வருகிற மாதிரி கொண்டு வருவான். பல கஷ்டங்கள் வரும்போது, பல சோதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் நமக்கு எல்லாம் ஒன்று மேல ஒன்று வரும்போது ஒரு சந்தேகம் வருகிற மாதிரி பிசாசு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். நான் தேவனுடைய பிள்ளைதானா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டேனா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டமா இல்லையா என்பதற்கு, நான் தேவனுடைய பிள்ளையா இல்லை என்பதற்கு என்ன அடையாளம்? நாம் தேவனுடைய பிள்ளைதான் என்பதற்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? தேவன் நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக, நீ பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருந்தால் அது ஒன்றே போதும். நீ தேவனுடைய பிள்ளைதான் என்பதற்கு அது ஒன்றே போதும். அங்கே மத்தேயு 1:21 வாசிங்கள். மத்தேயு 21:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆண்டவர் இது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறது. இயேசு யாருடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பாரும்? தமது ஜனங்களின் பாவங்கள் இல்லை, ஜனங்களின் பாவங்கள் இல்லை, உலகத்திற்கு எல்லாருடைய பாவங்களையும் அல்ல. யாருடைய பாவங்களை நீக்குவாரா? தமது ஜனங்களின். உலகத்திற்கு அவ்வளவு பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவர் வரவில்லை. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. உலகத்துக்கு அவ்வளவு மக்களுடைய பாவத்தையும் போக்க வந்தார் என்று சொன்னால், ஆனால் அவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட போவதில்லை, அவ்வளவு பேருடைய பாவங்களும் நீக்கப்பட போவதில்லை.
எல்லாரும் பரலோகத்துக்கு வரப்போவதில்லை. உலகத்திற்கு அவ்வளவு மக்களும் பரலோகத்துக்கு வரப்போவதில்லை. அப்போ ஒரு சிலர் தான் பரலோகத்துக்கு வரப்போகிறோம். அப்போ இயேசு தோல்வி, அது தோல்வியை காட்டுகிறது. இயேசுக்கு அது ஒரு தோல்வியாகத்தான் இருக்கும். உலகத்தில் அவ்வளவு பேருடைய பாவத்தை போக்க வந்து விட்டால், அப்போ அவ்வளவு பேர் ரட்சிக்கப்படவில்லை, அவ்வளவு பேர் பரலோகத்துக்கு வரவில்லை என்றால் அப்போ இயேசு தோல்வி அடைந்து விட்டார் என்றுதான் அர்த்தம். இயேசு ஒரு காலம் தோல்வி அடையவில்லை. நமக்கே நாம் எப்போதும் நமக்கு எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவன், நமக்கும் எப்போதும் ஜெயம். அதனால் இயேசுக்கு தோல்வியே கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய பாவங்களை அவர் நீக்கி இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், பாவங்கள் நம்மை விடுவித்திருக்கிறார் என்ற அந்த ஒரு அடையாளமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது அடையாளமாக இருக்கிறது. அது இதை விட்டு நாம் விடவே கூடாது. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களை உலகம் வேதம் இரண்டாக பிரிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசின் பிள்ளைகள். ரெண்டு உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பிள்ளைகளையும் சேர்த்து வேதம் இரண்டாக பிரிக்கிறது. 1 யோவான் 3:10 முதல் பகுதி மட்டும் வாசியுங்கள். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களையும் வேதம் இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசின் பிள்ளைகள். ஆண்டவர் யாரை ரட்சிக்க முடியாது வந்தார்? தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கத்தான் வந்தார். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க முடியாதத்தான் வந்தார். உலகத்திற்கு அவ்வளவு பேரின் பாவங்களையும் போக்க வரவே இல்லை. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு தேவனுடைய பிள்ளைகளையும் ரட்சிக்க முடியாத வந்தார். உலகத்தில் இருக்கிற அவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். எகிப்தில் அடிமைகளாக இருந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அங்கே உலகத்தின் காலத்தில் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் விடுவித்தவர். எகிப்திலிருந்து எல்லா மக்களையும் ஆண்டவர் விடுவிக்கவில்லை. எகிப்திலிருந்து எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் விடுவிக்கவில்லை. அவருடைய ஜனங்களை மட்டும், தேவனுடைய ஜனங்களை மட்டும், இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தான் விடுவித்தார். அதிலும் கூட வழியிலே கீழ்ப்படியாதவருடைய அவிசுவாசம் தேவன் மீது அவிசுவாசம் கொண்டதினாலே வனாந்தரத்திலே மடிந்து போனார். கர்த்தரிடத்தில் உறுதியாய் விசுவாசமாக இருந்தவர்கள் மட்டும்தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே போய் சேர்ந்தார்கள். ஆகையால் இங்கே பிசாசானவன் இயேசுவை சோதித்த முதல் சோதனை என்னது? தேவனுடைய வார்த்தை மேல உங்களுக்கு சந்தேகம் வர வைக்கலாம். அதுதான் தேவனுடைய வார்த்தை. என்ன? இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவன் சொன்ன அந்த வார்த்தையை சந்தேகப்படுத்தும் வகையில் இயேசுவிடத்திலே சோதிக்கிறார். அதான் ஏவாளை சோதித்தது அதுதான். தேவன் சொன்ன வார்த்தையை சந்தேகப்படும் வகையிலே கேள்வி கேட்கிறார். இங்கேயும் இயேசுவை சோதித்தது தேவனுடைய வார்த்தை. நம்மையும் கூட இந்த தேவனுடைய வார்த்தை மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோமே, தேவன் மேல நாம் விசுவாசமாக இருக்கிறோமே, அதுதான் அது சந்தேகத்தை உண்டு பண்ணும் வகையில் பிசாசு நம்மை சோதிப்பான். நாம் ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து இருந்திருக்கலாம்,
அநியாயத்துல பாவத்துல இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு தவறுதல் நடக்கும். எப்பேற்பட்ட மனிதனும், எவ்வளவு பெரிய மனிதனும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவானும், எவ்வளவு பெரிய பாவத்திலும் எந்த நேரத்திலும் விழுந்து விட முடியும். அதனால பாவத்தை விழுந்து விடும் போது ஐயோ நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா ஒரு சந்தேகத்தை வரும்படியாக பிசாசானவர் நம்மை பாவத்தை விட வைத்து விடுவார். பாவத்தை விட வைத்து விடுவார். அப்போ சந்தேகம், ஐயோ நான் பாவம் செய்தேன், நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா? நீ தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பதற்கு என்ன அடையாளம்? நீ உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அந்த பாவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டாய். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன சொல்லியிருக்கிறது? எழுந்திருப்பான். அதுதான் நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். ஆடு சேத்துல விழுந்துருச்சு, என்ன பண்ணும்? உடனே தூண்டி குதித்து வெளியே வந்துடும், உடம்பெல்லாம் உதவும். இங்க சோத்துல போய் தேய்க்கும், அங்க போய் தேய்க்கும், உரைக்கும், நாட்டில் போய் உரையும். எப்படியாவது தன்னை சுத்தமாக்கிக் கொள்ள அது துடிக்கும். ஆனால் பன்றி சேத்துல போய் ஒன்று விடாது, அதுவாக போகும். தவறி போய் விடாது, தவறி விடாது, தானாக போகும். சேத்து போய் நல்லா புரண்டு கொண்டு இருக்கும். இதுதான் தேவனுடைய பிள்ளைக்கும் பிசாசின் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார்? நான் தேவனுடைய பிள்ளை என்று நாம் தேவனை வைத்திருக்க அந்த விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. அது ஒரு கப்பல். இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடாது. பிசாசின் நோக்கம் எல்லாம் இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தை மேல நாம் வைத்திருக்கிறேன், அது மேல அவிசுவாசம் வரும்படியாகத்தான் பிசாசு நம்மை சோதித்தான். இயேசு அப்படித்தான் சோதித்தான். நீ தேவனுடைய குமாரனை ஆனார். இதுல என்ன சந்தேகம்? அவர் தேவனுடைய குமாரன் தான் என்று பிசாசுக்கு அது நல்லா தெரியும். பிசாசுக்கு இயேசு தேவனுடைய குமாரன் என்பது சந்தேகமே கிடையாது. அவருக்கு பிசாசுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இயேசு மனுஷத்திலே மாம்சத்தில் இந்த உலகத்தில் வந்திருக்கிறபடினாலே இயேசுக்கு அந்த சந்தேகம் விசுவாசமாக அந்த கப்பலை சேதப்படுத்த அந்த கேள்வி கேட்க. ஆகையினால நான் தேவனுடைய பிள்ளை உலகத்தில் இருக்க அப்பொழுது நாம் பிசாசின், அதாவது எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் பிசாசின் பிள்ளையாக மாற மாட்டான். எந்த ஒரு பிசாசின் பிள்ளையும் தேவனுடைய பிள்ளையாக மாற மாட்டான். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை தான், பிசாசின் பிள்ளை பிசாசின் பிள்ளை தான். கடைசி நாட்களிலே தேவன் ஒரு உலகத்தை நியாயத்திற்கும் போது 2ஆக பிரிப்பாராம். வலது பக்கம் செம்மறியாடு, இடது பக்கம் வெள்ளாடு. உலகத்திற்கு அவ்வளவு மக்களையும் வேதம் 2ஆக பிரிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள். செம்மறியாடு, வெள்ளாடு. செம்மறியாடு வெள்ளாடாக மாற முடியாது, வெள்ளாடு செம்மறியாடாக மாற முடியாது. செம்மறியாடு தான், வெள்ளாடு தான். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் தான், பிசாசின் பிள்ளைகள் தான். தேவன் நம்மை நாம் எல்லாரும் ஒண்ணா கலந்துதான் இருக்கிறோம். யார் தேவனுடைய பிள்ளை, யார் பிசாசின் பிள்ளை தெரியாது. எல்லாம் கலந்து இருக்கிறோம். கலந்து இருக்கிறவனைத்தான் ஆண்டவர் ரட்சிக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டாய் என்பது நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். ஏனென்றால் தேவன் தேவனுடைய பிள்ளைகளைத்தான் ரட்சிக்கிறார். இது ஒருவேளை உங்களுக்கு இந்த சத்தியம் ஒருவேளை விளங்காததாக இருக்கலாம், புரியாததாக இருக்கலாம், புதிதாக இருக்கலாம். ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் வேதம் கூறுகிறது.
அதனால நாம் இந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். பிசாசு இயேசுவை நான் தேவனுடைய குமாரன் என்ற அந்த விசுவாசத்தை உடைக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. அது ஒரு ஓட்டை, ஒரு கப்பல்ல ஒரு ஓட்டை வந்து விட்டால் போதும், என்ன பண்ணும்? தண்ணியெல்லாம் கப்பலுக்குள்ள வந்து மொழிவு. ஒரு ஓட்டை விட விடக்கூடாது, ஒரு ஓட்டை விட நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒரு சின்ன சந்தேகம், அதுதான் ஓட்டை. ஒரு சின்ன சந்தேகத்துக்கு கூட நாம் இடம் கொடுக்க. நான் தேவைப்படும், நான் கட்சிக்கப்பட்டிருக்கேன், ஒரு பாவத்தை விழுந்துட்டாயா அங்கே அப்படி ஒரு இறங்கக்கூடாது. துள்ளி குதிக்கணும், குதிச்சு இழந்து வந்து ஆண்டவரே மன்னியும் என்று கதற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரன், நாம் தேவனுடைய பிள்ளைகள். இதுல உறுதியாக இருக்கிறார். இது இன்னும் முடிக்கவில்லை. நான் தொடர்ந்து நாளைக்கும் இதனுடைய தொடர்ச்சியை கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். கல்வி மொழி கற்று நோக்கி நாம் கவனமும் தேவ சமூகத்தில் பார்ப்போம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்த முடியாமல் ஜெபம்